இவர் என்ன வர வர டெய்லி வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக வராரு. ஃபோன் பண்ணால் ஃபோனும் எப்போவுமே எங்கேஜாக இருக்குது. இதுக்கு அதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும் நம்ம இன்னைக்கு. ஒருவேளை நம்மளை தவிர வேறு யாராவது ஒரு பொண்ணு கூட இவர் பேசிகிட்டு இருக்காரோ? சேச்சா, அப்படிலாம் இருக்காது. இவர் ரொம்ப நல்ல மனுஷன். நம்மளை தவிர எந்த பொண்ணுக்கிட்டேயும் இவர் பேச மாட்டார். இருந்தாலும் இது அப்படியே விட்டுறக்கூடாது, என்னன்னு செக் பண்ணணும். என்னாச்சு இந்த நேரத்தில் ஓனா வெராண்டாவில் உலாத்தினுக்குது? இவன் கண்ணில் படாமல் எப்படியாவது வீட்டுக்குள்ளே போயிடணும். தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு நம்மளை ரொம்ப எரிச்சல் பண்ணுறா இவன். என்னங்க நில்லுங்க, ஏன் இவ்வளோ லேட்டு? எங்கே போயிட்டு வரீங்க? உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே கோபிகா, அவ கூட பேசிட்டு வரீங்களா? ஏன்டி இப்படி பேசுகிற? நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும் போதே நேரம் ஆயிடுச்சுடி. வரும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுனால வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆச்சு. நீங்கள் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்காதீங்க. எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது. அண்ணோ, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? வேணும்னா இந்த என்னோட ஃபோனு, இதில் உனக்கு என்ன செக் பண்ணுமோ செக் பண்ணி பார்த்துக்கோ. சேச்சா, எனக்கு உங்கள் மேலே அப்படி ஒன்றும் சந்தேகம்லாம் இல்லைங்க. சரி போங்க, போய் குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், போய் சாப்பிடுங்க, நான் பின்னாடி வரேன். அப்பாடா, இப்பயாவது ராட்சசி என்ன நம்மனாலே நிம்மதியாக போய் சாப்பிட்டு தூங்கும். சரிம்மா, ராத்திரி நீயும் ரோட்டில் இப்படி ரொம்ப நேரம் நிற்காதம்மா. போகிற வர பேய் ஏதாவது ஒன்று பார்த்து பயந்துட போகுது. இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, போங்க போங்க. Ring ring Nayantara calling. Ring ring Nayantara calling. Ring ring Nayantara calling. யார் ஃபோன் பண்ணுறது? நயன்தாராவா? பாத்தியா? ஏங்க என்னதுங்க இது? யாருங்க நயன்தாரா? அவகிட்ட எதுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் வருது? இப்போ தானே நான் உங்களை நம்பினேன், அதுக்குள்ளே என்னை ஏமாற்றிட்டீங்களே. உங்களை என்ன பண்ணுறேன்னு பாரு. ஏய், எதுக்கு நீ மண்டையில் இப்படி கொட்டுற? 10 மணிக்கு என்ன நயன்தாரா கிட்ட ஃபோன் வருது? அறிவு கேட்டவளே, நல்லா பாருடி, அது உன்னோட ஃபோனு. என் ஃபோனு என் கையில் இருக்கு. ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டு நான் தெரியாமல் உங்களை அடிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு கோவம் வரத்துக்குள்ளே ஒழுங்காக ஓடி போயிடுங்க.